ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு புட்டிங் ரெசிபி தான், கேரட் புட்டிங். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 கேரட் எடுத்திருக்கேன், அதுக்கு ஜெலட்டின் எடுத்திருக்கேன். இது வெஜிடேரியன் ஜெலட்டின் தான். ஜெலட்டின் வந்து உங்களுக்கு 2 டைப்ஸில் கிடைக்குது. ஒன்று வெஜிடேரியன், இன்னொன்று ரெட் கலர் சிம்பிள் போட்டிருக்கோம் நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு. உங்களுக்கு எது இஷ்டமோ அது வாங்கிக்கோங்க. எனக்கு வெஜிடேரியன் தான் பிடிக்கும், ஸோ நான் அதனால் இதை எடுத்திருக்கேன். கேரட்டை துருவுறதுக்கு முன்னாடி ஜெலட்டினை கொஞ்சோண்டு வார்ம் வாட்டரில் ஊற்றி கலக்கி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கேரட்டை எடுத்துடலாம். கேரட் துருவியாச்சு. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு துருவின கேரட் எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. கேரட்லேயே தண்ணி இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மூடி வச்சு வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் மூடி வச்சுட்டு விடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். கேரட் ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ கேரட் ரொம்ப நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஜீனியை சேர்த்துடலாம். இந்த புட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட்டு எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இது கேரட் அல்வா மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புட்டிங் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க, ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக. இந்த ஸ்டேஜில் வார்ம் வாட்டரில் கலந்து வச்சுருந்த ஜெலட்டின் மிக்ஸை சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் இந்த டைப்பில் மோல்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ இல்லை இதே மாதிரி மோல்டு இருக்கோ எது இருக்கோ நீங்கள் அதில் ஊற்றிக்குங்க. இதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க, செட் ஆகிடும். 2 மணி நேரம் கழிச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேரட் புட்டிங். இதை ஸ்லைஸ் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.